ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து விலகினார் சம்பாய் சோரன். கட்சியில் தாம் அவமதிக்கப்பட்டதாக கூறி சம்பாய் சோரன் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தன் முன் அனைத்து வாய்ப்புகளும் திறந்தே இருப்பதாகவும் சம்பாய் சோரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து சம்பாய் சோரன் விலகியுள்ளார். கட்சியில் தாம் அவமதிக்கப்பட்டதாக கூறி கட்சியிலிருந்து விலகியுள்ளதாகவும் பாஜகவில் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியான நிலையில் கட்சியிலிருந்து விலகியதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தன் முன் அனைத்து வாய்ப்புகளும் திறந்தே இருப்பதாகவும் சம்பாய் சோரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து சம்பாய் சோரன் விலகியுள்ளதாகவும் கட்சியிலிருந்து தான் அவமதிக்கப்பட்டதால் கட்சியிலிருந்து விலகியதாகவும் தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் இணைய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தன் முன் அனைத்து வாய்ப்புகளும் திறந்தே இருப்பதாகவும் சம்பாய் சோரன் தற்போது அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து சம்பாய் சோரன் விலகியுள்ளதாகவும் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியான நிலையில் தற்போது கட்சியிலிருந்து விலகியிருப்பதாகவும் தன் முன் அனைத்து வாய்ப்புகளும் திறந்தே இருப்பதாகவும் சம்பாய் சோரன் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்கிறார்கள். காவ்யா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். ஜார்க்கண்டின் முன்னாள் முதலமைச்சரும் ஜேஎம்எம் கட்சியின் மூத்த தலைவருமாக இருந்த சம்பாய் சோரன் தற்போது தனது கட்சியிலிருந்து விலகுவதாக பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான ஹேமந்த் சோரன் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சேர்ந்த சம்பாய் சோரன் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதால் கடந்த ஜூலையில் சம்பாய் சோரன் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராகும் வகையில் தனது பதவியை ராஜினாமா செய்ததால் சம்பாய் சோரன் கடந்த சில நாட்களாக அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சேர்ந்த 6 எம்எல்ஏக்களுடன் டெல்லியில் முகாமிட்டிருந்ததாகவும் விரைவில் அவர் பாஜகவில் இணைய இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியானது. எனினும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காகவே இன்று டெல்லி செல்வதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் நேற்று கொல்கத்தாவில் பாஜக மூத்த தலைவரான சுவேந்து அதிகாரியை சந்தித்து பேசியிருந்தார். தொடர்ந்து இன்று டெல்லிக்கு அவர் பயணம் செய்திருந்தார். முக்கியமாக தனது நெருக்கமான ஆதரவு எம்எல்ஏக்களுடன் அவர் சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அவர் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு முக்கியமான பதிவை இட்டிருக்கிறார். அந்த பதிவின்படி தனது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து இதுக்கான 3 காரணங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஒன்று, தனிப்பட்ட முறையில் இயங்குவது என முடிவு செய்திருப்பதாகவும், இரண்டாவது எந்த கட்சியிலும் அல்லது அந்த முடிவு அல்லது வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து பயணம் செய்ய முடிவெடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரைவில் தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் வரவுள்ள நிலையில் இந்த முடிவானது தொடர்ந்து ஜார்க்கண்ட் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அவர் தனது அரசியல் கூட்டணியாக பாஜகவுடன் இணையலாம் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பாய் சோரனை பொறுத்தவரை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவராக அவர் பல ஆண்டு காலம் அந்த பதவியை வகித்ததோடு தொடர்ந்து 8 முறை அவர் எம்எல்ஏவாக பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் ஹேமந்த் சோரனுக்காக தனது முதலமைச்சர் பதவி விட்டுக் கொடுத்ததாக எண்ணி அதிலிருந்து அதிருப்தியில் இருந்த அவர் தொடர்ந்து இந்த பரபரப்பான முடிவை எடுத்திருக்கிறார். இதனால் ஜார்க்கண்ட் அரசியல் களத்தில் பல்வேறு அரசியல் பரபரப்புகள் என்பது நீடித்து வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.